News First, Prime Time, Sunrise. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு பாரிய அளவிலான ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு. பொதுத் தேர்தலின் நிமித்தம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று மீள ஆரம்பம். காணாமல் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணைகள் இன்று மட்டக்களப்பு வாழைச்சேனையில். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 3ஆம் கட்ட அமர்வின் 3ஆம் நாள் என்றாகும். இன்றைய அமர்விற்கு 255 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து கிடைக்கப்பட்டுள்ள 1081 முறைப்பாடுகள் தொடர்பில் ஆணைக்குழு சாட்சி விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளது. இதேவேளை கடந்த 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட சாட்சி விசாரணைகளின் போது அழைப்பு விடுக்கப்பட்டவர்களில் 357 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட 3ஆம் கட்ட சாட்சி பதிவுகள் எதிர்வரும் நாளைய தினம் வரை நிறைவு பெற உள்ளன. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு பாரிய அளவிலான ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரக்னா லங்கா நிறுவனம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு தேவையான அறிக்கையை பெற்றுக் கொள்ளும் நிமித்தம் இன்று காலை 9:30 மணியளவில் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகுமாறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் லெசிண்டி சில்வா தெரிவித்தார். ரக்னா லங்கா நிறுவனம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். குறித்த விசாரணையுடன் தொடர்புடைய ஏனைய அனைத்து தரப்பினரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாரிய அளவிலான ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் லெசிண்டி சில்வா தெரிவித்தார். புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் வசதி கருதி இன்று முதல் எதிர்வரும் 3 நாட்களுக்கு பாராளுமன்றத்தில் தகவல் வழங்கும் கர்மபீடம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளது. 8வது பாராளுமன்றத்தில் 1வது அமர்வின் 1வது கூட்டத்தொடரை முன்னெடுப்பதற்கு தேவையான ஒழுங்குகளை தயார் செய்வதன் நிமித்தம் இந்த கர்மபீடம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. இன்று முதல் நாளை மறுதினம் வரை காலை 9:30 முதல் மாலை 3:30 வரையான காலப்பகுதியில் பாராளுமன்ற கட்டட தொகுதிக்குள் குறித்த தகவல் வழங்கும் கர்மபீடம் திறக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவையான தகவல்களை ஆவணப்படுத்துவதற்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பங்கு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தை ஸ்தாபிக்க முடியும் என தாம் எதிர்பார்ப்பதாக குமார வெல்கம தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். எமக்கு எதிர்காலத்தில் பாரிய கடமைகள் காணப்படுகின்றன. எங்களை விட 11 ஆசனங்கள் அதிகமாக பெற்றமையால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அரசாங்கத்தை அமைக்க முடிந்துள்ளது. அது தொடர்பில் கவலையடைய தேவையில்லை. இது ஆரம்பம் மட்டும்தான். 11 என்பது பெரிய தொகை ஒன்று அல்ல. அதிக காலம் செல்வதற்கு முன்னர் நாங்கள் எதிர்பார்த்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தை ஸ்தாபிக்க எங்களால் முடியும். பொதுத் தேர்தலின் நிமித்தம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. அதற்கமைய 2ஆம் கட்ட பரீட்சைகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடத்தப்படும் என உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரணவதாசன் குறிப்பிடுகின்றார். கடந்த பொதுத் தேர்தலின் போது இடைநிறுத்தப்பட்டுள்ள காப்போட்டா உயர் பரீட்சையின் 2ஆம் கட்ட பரீட்சைகள் இன்று ஆரம்பமாகின்றது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை பரீட்சைகள் நடத்தக்கூடிய ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டன. இந்த பரீட்சைகள் ஏற்கனவே திட்டமிட்டவாறு மொத்தமாக 309,069 மாணவர்கள் இந்த பரீட்சையில் தோற்றுகின்றார்கள். 1ஆம் கட்ட பரீட்சையின் போதும் ஒரு சில மாணவர்களிடமிருந்து கையக தொலைபேசி கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்கள் பரீட்சை நிலையத்துக்கு செல்லும் பொழுது இந்த கையடக்க தொலைபேசியை கொண்டு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த பரீட்சையிலும்
மாணவர்களுக்கு ஏதாவது சிரமங்களோ அல்லது நீங்கள் அசம்பாவிதங்கள் சந்திக்க நேரிட்டால் உடனடியாக எமது நேரடி தொலைபேசி இலக்கமான 1911 தொடர்பு கொண்டு எங்களுக்கு எந்நேரமும் அறிவிக்க முடியும். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரையில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடைந்து காணப்படும். நாட்டிற்கு மேலாகவும் குறிப்பாக மத்திய மலை பிரதேசங்களிலும் வடமேற்கு தென்கிழக்கு கடற்பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் தென்மேல் பருவப்பேச்சு காற்று வலுவடைந்து வீசக்கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக பொத்திரில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடைந்து காணப்படும். மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்திரில் வரையான அத்துடன் மன்னார் குடா கடற்பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.